வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். தென்காசி அருகே கைதி ஒருவர் 1000 அடி உயரமிருக்கும் மலைக்குன்றின் மீது ஏறி பதுங்கிய நிலையில் அவரை மீட்க சென்ற போலீசார் இரவு முழுவதுமாக மலையில் சிக்கிக் கொண்டனர். 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு போலீசார் மீட்கப்பட்ட நிலையில் கைதியை போலீசார் தேடி வருகின்றனர். சினிமா பாணியில் போலீசாரை சிக்க வைத்து கைதி தப்பிய சம்பவத்தின் பின்னணி என்ன? ஓசூர் அருகே காதலுக்கு இடையூறாக இருந்த கணவரை அடுத்த வாரம் திருமணம் நடக்கவிருந்த இளைஞர்களிடம் பணத்தாசை காட்டி மனைவி தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிய இளைஞர் கொலை செய்யாமல் கொன்று புதைத்து விட்டதாக நாடகமாடியுள்ளார். கணவர் இறந்துவிட்டதாக ரகசிய காதலனுடன் வாழத் தொடங்கிய மனைவிக்கு காத்திருந்த அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? திருமண விருந்தில் ரசகுல்லா தீர்ந்து விட்டதால் ஏற்பட்ட அடிதடியால் திருமணம் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. பகீர் கிளப்பிய சிசிடிவி காட்சியின் பின்னணி என்ன? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னை புறநகரில் கொள்ளையை அரங்கேற்றிவிட்டு தலைமறைவாக இருந்த திருடனை 200 சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். போலீசை சுற்றலில் விட கொள்ளைக்கு பிறகு சந்து சந்தாக சென்று வீட்டை அடைந்தவர் பிடிபடாமல் இருக்க இன்ஸ்டாகிராம் மூலமாக நண்பர்களுடன் பேசி வந்தவரை போலீசார் பொறி வைத்து பிடித்தது எப்படி? பெங்களூருவில் வீடு கட்ட விடாமல் 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு தொல்லை கொடுத்து வந்த பக்கத்து வீட்டுக்காரரால் சாப்ட்வேர் இன்ஜினியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். 10 பக்க தற்கொலை கடிதத்தில் வெளிவந்திருக்கும் அதிர்ச்சி தகவல்கள் என்ன? இடைவேளைக்கு பிறகு எஃப்ஐஆரை தொடர்ந்து பார்க்கலாம். பஞ்சாபில் காதலனோடு சேர்ந்து கணவரை கொன்ற மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டுக்குள் நுழைந்த திருடன் கணவரை கொன்றதாக நாடகமாடியவர் சிக்கியது எப்படி? கர்நாடக ஆளுநரின் பேரன் மற்றும் மாமனார் மாமியார் மீது அவரது மனைவி வரதட்சணை புகார் கொடுத்திருக்கிறார். உணவு கொடுக்காமல் அடித்து சித்திரவதை செய்தது, மக்களை பார்க்க விடாமல் தடுப்பது என இளம்பெண் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.